அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதில் ஷமஷ் மன்சூர் பீர் ஷாகிர் திவான் வலியுல்லா அவர்களின் 1025ஆம் ஆண்டு கந்தூரி உருஸ் மகோத்சவத்தை முன்னிட்டு முப்பெரும் விழாவும் 45ஆம் ஆண்டு சிறப்பு மலர் வெளியிடுதல், மார்க்க சொற்பொழிவு, முன்னாள் ஆளுமைகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தல் ஆகிய நிகழ்ச்சிகளை முயற்சித்திருக்கும் அதில் ஷமஷ் மன்சூர், அதில் ஷமஷ் பீர், அதில் ஷாகிர் திவான் வலியுல்லா வம்சாவளி நலச்சங்கத்தை சார்பாக முன்னெடுத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் ஜனாப் சையத் அல்லா பக்ஷ் சாஹிப், ட்ரஸ்டி மற்றும் வம்சாவளி நலச்சங்க தலைவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சிறப்புரை ஆற்றுவதற்காக நமது ஆற்றங்கரை ஜும்மா மஸ்ஜிதின் தலைமை இமாம் எம்ஏ அசதுல்லா கௌசி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله ومولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم علموا أولادكم حب نبيكم وحب أهل بيته وتلاوة القرآن أو كما قال عليه والصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயக முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலும், அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நாளை கியாமத் நாளிலும் நாம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சிறப்பான இந்த இறை நேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே சிறப்பானதொரு முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்வில் தலைமை மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரஸ்டி வம்சாவளி நல சங்க தலைவர்கள் மற்றும் அதை சார்ந்த சிறப்பானவர்களும், மேலும் எனக்கு பிறகு சிறப்பானதொரு ஆன்மீக உரையை ஆற்ற இருக்கக்கூடிய சையது சாதாத் அஷேர் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மீக ஆசான் அவர்கள் மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் மற்றும் அரசியல் சார்ந்த பிரமுகர்கள், திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள், சகோதரர்கள், குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சையது சாதாத் அவர்கள் ஆன்மீக உரையை சிறப்புரையாக நிகழ்த்துவார்கள். இந்த தர்காவுடைய ட்ரஸ்டி வம்சாவளியை சார்ந்த அண்ணன் சையது அல்லா பக்ஷ் சாஹிப் அவர்கள் நீங்களும் இந்த உரையை ஆற்ற வேண்டும், சிற்றுரை ஆற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தண்ணீர் இருக்கும் பொழுது மண்ணுக்கு வேலை இல்லை என்று சொன்னேன். தண்ணீர் இருந்தால் தண்ணீரில் தான் உருவு செய்ய வேண்டும், தண்ணீர் இருந்தால் தண்ணீரில் தான் குறிப்பான கடமையை நிறைவேற்ற வேண்டும், தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தான் மண்ணை பயன்படுத்த வேண்டும். எனவே தண்ணீர் இருக்க மண் போன்ற என்னை ஏன் நீங்கள் அழைக்க வேண்டாம், நான் கண்ணியத்தும் கருதி வருகிறேன், அவர்களுடைய உரையை நான் கேட்கிறேன் என்று நான் சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எங்களுடைய ஆன்மீக ஆசான், எங்களுடைய வழிகாட்டி ஹசரத் அவர்களுடைய ஆசியை துஆவை நாடியவனாக சில விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான ஹஜ்ரத் ஷம்சு மன்சூர் பீர் வலியுல்லா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
கிட்டத்தட்ட 1025 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க இந்த சிறப்பான பூமியிலே அவர்களை சார்ந்து வந்த நல்லடியார்கள் எல்லாம் இந்த பூமியிலே துயில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மகான்கள் வாழக்கூடிய இந்த சிறப்பான இடத்திலே பாதுஷா நாயகம், நாகூர் பாதுஷா நாயகம் அவர்கள் வந்து இங்கே 40 நாட்கள் சில்லா அமர்ந்து இந்த சிறப்பான இடத்திலே ஜியாரத் செய்துவிட்டு சென்ற வரலாறையும் நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த தர்பாரிலே ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் தன்னுடைய குறை நிறைகளை வந்து சொல்லி நிவர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான இடம் என்பதையும் தாண்டி இங்கே இருந்த ஒரு அறிஞர் எனக்கு சொன்னார், ஒவ்வொரு மாதம் பிரதி மாதம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அன்று இன்றும் பாதுஷா நாயகம் அவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த இடம் என்பது பல வலிமார்கள் வந்து ஜியாரத் செய்யக்கூடிய சிறப்பான இடம். அது எப்படி இறந்து போன வலிமார்கள், இறந்து போனவர்கள் என்று நாம் சொல்லவில்லை, நம் வஹாபிகள் அல்ல, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். குர்ஆனும் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. வலா தகூலு, இப்படி சொல்லாதே, லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், இறைவழியில் இறந்துவிட்ட நன்மக்களை மௌத்தாகி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், மாறாக அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், அவர்கள் என் மூலமாக ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே நான் அதிகமாக பயானிலே சொல்வதுண்டு, வெறுமன அரபியில் மௌலுது ஓதி தபுருக் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தர்கா ட்ரஸ்ட் நிர்வாகிகளும் தற்காலத்தில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி என்னவென்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு இது போன்ற வலிமார்களுடைய வரலாற்றுகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே அரபியில் மௌலுது ஓதுவது சிறப்புதான், அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதுபோன்று தபுரூக்குகள் வழங்குவது ஆக சிறப்பானதுதான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு தர்காவில் அடங்கியிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வலிமார்களுடைய சிறப்புகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சொல்லக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் எல்லா தர்காக்களிலும் நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்த இந்த தர்காவுடைய ட்ரஸ்டிக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்படக்கூடிய நபிமொழி, அல்லிமோ அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஹுப்ப நபியுக்கும், நபியினுடைய பிரியத்தை, நபி என்று சொன்னால் யார், அவர்களுடைய சிறப்புகள் என்று சொன்னால் என்ன என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். வஹுப்ப அஹ்ல பைத்திஹி, இன்னும் நபிமார்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிறகு வத்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். மாநபி அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அலிஃப் பா தா என்று குர்ஆனுடைய அலிஃப் பேத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பு மாநபி அவர்கள் என்று சொன்னால் யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னால் யார், அலி நாயகம் யார், ஹசன் ஹுசைன் என்பவர்கள் யார், சையீதுனா மௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொன்னால் யார், ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் என்று சொன்னால் யார், நதஹர் வலி என்று சொன்னால் யார் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திக்ருல் அம்பியாஇ இபாதத்துன் திக்ருல் அவுலியாஇ கஃபாரத்துன், நபிமார்களை பற்றி நினைவு கூர்ந்தால் அது இபாதத்து. திக்ருல் அவுலியாஇ கஃபாரத்துன், அவுலியாக்களை பற்றி சொல்லிக் கொடுப்பது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது போன்று வருடத்தில் சில நேரங்களிலே வலிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது சில பேர்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள், வலிமார்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்ல வேண்டுமா என்று. எங்கள் ஊர் பகுதிகள் எல்லாம் ஜும்மாவுடைய குதுபா மேடையிலே குலஃபா ராஷிதீன்களை பற்றி சொல்லுவார்கள். எல்லா குதுபாக்களையும் இமாம்கள் ஓதுவார்கள். ஜும்மா தினத்தன்று சையீதுனா கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, முஸைனுல் மிம்பர் வல் மிஹ்ராப் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, காமிலுல் ஹயா வல் இர்ஃபான் சையீதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, வஅன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னா என்று ஓதக்கூடிய வரிசையிலே எங்கள் ஊர் பகுதிகளிலே சய்யிதனா கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பெயரும் குதுபாவிலே பள்ளிவாசலிலே ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்பட்டு கொண்டு வந்தது. இன்னும் சில இடங்களிலே ஓதப்படுகிறது. இது சர்ச்சைக்குரியதாக எங்கள் ஊரிலே ஆனது. அது எப்படி ஹலஃபாஇர் ராஷிதீன்களுடைய பெயரை குதுபாவிலே ஓதலாம், கௌதுல் ஆலமுடைய பெயரை சொல்ல வேண்டுமா என்று ஒரு சர்ச்சை ஏற்படும் பொழுது உலமாக்கள் சொன்னார்கள், நீ குதுபாவில் கௌதுல் ஆலமை ஓதுவதையே நீ பிரச்சனை என்று சொன்னால் நீ தொழுகையில் ஓதுகின்றாயே, தொழுகையில் நாம் அத்தஹியாத்துக்கு பிறகு தரூதே இப்ராஹீமிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத் உண்டாகட்டும் என்று சொல்லி தாண்டி வஅலா ஆலி முஹம்மதின், வஅலா ஆலி முஹம்மதின் என்று சொன்னால் யார்? தொழுகையிலே அல்லாஹ்வுக்காக ஓதக்கூடிய அத்தஹியாத்திலே கூட அதில் வரக்கூடிய தரூதே இப்ராஹீமிலும் கூட நாம் பெருமானார் அவர்களையும் தாண்டி அவருடைய குடும்பத்தாரை சொல்லுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாரின் மீது வஅலா ஆலி என்று சொன்னால் சய்யிதனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, வஅலா ஆலி என்று சொன்னால் சய்யிதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, வஅலா ஆலி என்று சொன்னால் சய்யிதனா ஹசன், வஅலா ஆலியில் தான் சய்யிதனா ஹுசைன், வஅலா ஆலியில் தான் நதஹர் வலி, வஅலா ஆலியில் தான் அஜ்லீல் ஹாஜா கரீபுன் நவாஸ், வஅலா ஆலியில் தான் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். தொழுகையிலேயே ஒவ்வொரு வலிமார்கள் மீதும் பெருமானாருடைய குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத் சொல்ல சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்க இந்த வஹாபிகள் ஏதோ வலிமார்களை பற்றி பேசினால் அது ஒரு ஷிர்க் என்றும் குஃப்ர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலிமார்கள் இது போன்று ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்களுடைய 400 சீடர்களோடு அந்த இடத்திலே அமர்ந்து 40 நாட்கள் சில்லா இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. நாகூர் இந்த வழியாகத்தான் நாகூர் ஷரீஃபிற்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். மாணிக்கப்பூரில் இருந்து வந்து இந்த வழியாக தஞ்சாவூருக்கு வந்துதான் நாகூர் ஷரீஃபுக்கு சென்றதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படி வரலாற்று நிகழ்வுகளிலே பல வரலாற்று கடல்கள் புதைந்திருக்கிறது. அப்படி செல்லக்கூடிய வழியில் தான் ஒரு ஊர் 400 சீடர்களோடு வந்த மாணிக்கப்பூரில் பிறந்த மாணிக்கம் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள் தஞ்சையை தாண்டி இன்றைய திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊரிலே அவர்கள் தவம் இருந்த பொழுதுதான் இது போன்ற சகோதரிகள். ஏன் சொல்றேன்னா, வலிமார்களுடைய பரக்கத்துனா என்ன, அந்த பரக்கத்தை கொண்டு நாம என்ன பயன் அடைகின்றோம் என்பதை ஆண் மக்களையும் தாண்டி பாய்மார்களையும் தாண்டி தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் துவா ஓதுவது, ஜியாரத் செய்வது, வழிபாடுகளை நினைவு கூறக்கூடிய ஏகத்துவ இந்த சிறப்பான அமல்களை எல்லாம் இன்றைக்கு போலி தௌஹீத் என்ற பெயரிலே யூடியூப் மூலமாக நிறைய விஷ கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே பதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ பாதுஷா நாயகம் அவர்கள் 400 சீடர்களோடு இந்த தஞ்சை தரணியிலிருந்து அவர்கள் புறப்பட்ட இடம். அதனால்தான் நெற்களஞ்சியம் என்று சொல்கின்றார்கள். வலிமார்களுடைய கால் பாதங்கள் எங்கெல்லாம் பட்டதோ அதை அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைத்தான். அப்போ அந்த ஊரிலே இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு தாய் என்ன செய்கின்றார், யாரோ ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக நாம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் சில பழங்களை உணவு பண்டங்களை கொண்டு போய் கொடுக்கலாம்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம்ம ஊர்ல இல்ல, வெளியூர்ல ஒரு ஹஜ்ரத் அப்படிதான் பயானுக்கு போனாரு. பொதுவா இது போன்ற வலிமார்களுடைய பயான்கள்ல பெண்கள்லாம் நிறைய கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது பெண்களை பார்த்த உடனே ஹஜ்ரத்துக்கு ரொம்ப ஆக்ரோஷமாச்சு. மிட்டா, அது மிட்டா சாப்பிடுற மாதிரி என்ன சொன்னார் ஒரு ஹஜ்ரத், பெண்கள் எல்லாம் பிக் பாஸ் பாக்குறாங்க, டிவியில மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள், சினிமா தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாமே வாழ்க்கையே செல்போனா மாறி போச்சு. மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ் தான், துக்கமாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ் தான். 24 மணி நேரம் மட்டும் இயங்கக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வாழ்க்கை என்று இன்னைக்கு அதிலே இளைஞர்கள் இளைஞிகள் அதிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற விஷயத்தை பத்தி ஹஜ்ரத் வேகமா பேசின உடனே ஒரு சகோதரி, இங்க அந்த மாதிரி கிடையாது, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் நல்ல சிறப்பானவர்கள், हजरत को दावत को बुलाओ, हमारे गांव को आके हमारा वास्ते நம்மளைய பத்தியே இவ்வளவு காரசாரமா பேசுறாரு, நம்ம டிவி பாக்குறோம்ன்றாரு, தொழுவ மாட்டாங்கன்றாரு, வீட்ல சிக்கல் முடிகளை வைத்துக் கொண்டு பரக்கத் இல்லாமல் அரக்கத்தாக இருக்கக்கூடியதெல்லாம் பத்தி ஹஜ்ரத் தாறுமாறா பேசிட்டாரு.
ஹஜரத்துக்கு தாவத்து புலாவா ஹஜரத்து கூப்பிட்டாங்க. நல்ல ஒரு 100-200 கிராம் சக்தி மிளகாய் தூளை குழம்புல போட்டு இந்த வாய்தான பேசிச்சுன்னு சொல்லி ஹஜரத் காவோ ஹஜரத் அச்சா காவோ ஹஜரத் खूब காவோ खूब பயான் கரோ बहुत अच्छा है அப்படின்னு சொல்லி வாயில வைக்கிறாரு. கண்ணுல இருந்து ரத்தமா வருது. हजरत हमारा खाना कैसा है हजरत बहुत अच्छा मां சரி हजरत दुआ पढ़ो हजरत ரப்பனா ஆத்தினா நீ வச்ச வரப்பனா நான் மறப்பனா திரும்ப இந்த ஊருக்கு வருவானான்னு அவர் ஓடிட்டார். அந்த மாதிரி பெண்கள் அல்ல பாதிஷா நாயகம் ஊத்தாநல்லூர் என்ற அந்த ஊருக்கு சென்று அங்கே தவம் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு சகோதரி அவர்களுக்காக உணவளித்தார்கள். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கும். மெட்ராஸுக்கு போயிட்டா நாஸ்தா தும்டியா அப்படின்னு கேட்பான். நாஸ்தா தும்டியா. கோயம்புத்தூருக்கு போனா சாப்பிட்டு போட்டு போங்கோ அப்படின்றாங்க. திருநெல்வேலியில ஏலே சாப்பிடல அப்படின்றாங்க. ஆனா தஞ்சாவூரை பாருங்கள், பசியாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. பசி ஆற்றக்கூடிய ஊர், நன்மக்களுக்கு பசி ஆற்றிய ஊர், அதனால் நன்மக்களுடைய துவாவை பெற்ற ஊர். அப்போ பாதிஷா நாயகமும் அவர்களோடு வந்த 400 சீடர்களும் அங்கே சாப்பிட்டு விட்டு பாதிஷா நாயகம் அவர்கள், இறைவா எங்களை வயிறார பசியாற்றிய இந்த ஊரை செழிப்பாக்குவாயாக என்று துவா செய்தார்கள். இன்று இந்தியாவிலேயே கூத்தாநல்லூர் மாடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊரை அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைத்தான். வலிமார்களுடைய இருந்தாலும் அவர்கள் நமக்காக துவா செய்வார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சரி அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது துவா செஞ்சாங்க, வஃபாத்தான பிறகு ஒவ்வொரு பிரதி மாதத்தினுடைய வேரன் வெள்ளியும் பாதிஷா நாயகம் அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிரதி மாதமும் கௌதுல் ஆதம் அவர்கள் இங்கே விஜயம் தருகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறீங்களா? அப்படி எல்லாம் நம்மிடத்திலே சில பேர் இன்றைய காலகட்டத்திலே கேட்கலாம். ஆனால் ஹதீஸை தெரியாதவர்கள் தான், ஹதீஸை மார்க்கத்தை தெரியாத முட்டாள்கள் தான் இப்படி பேசுவார்கள். என்ன சொல்றாங்க? அவங்களுடைய கருத்து என்ன? நாம என்ன சொல்றோம்? தௌஹீத் என்ற சத்திய தௌஹீதை சொல்கின்றோம். இருந்தாலும் அவர்களுக்கு சக்தி உண்டு. அவர்கள் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் அவர்களுக்கு சக்தி உண்டு. அவங்க என்ன சொல்றாங்க? ஜிந்தா ரஹனே கி பாத் ஜிந்தா இருக்கும் போது உनको பவர் है, மரணே கி பாத் பவர் नहीं. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கல. நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் தான் கொடுத்தான், ஜிந்தாவா இருக்கும் பொழுதும் கொடுத்தான், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகும் கொடுக்கின்றான். எதுக்கு பேர் தௌஹீது? எதுக்கு பேருங்க தௌஹீது? இது அல்லாஹ்வுடைய சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு செயல் அல்லவா? அப்போ வஃபாத்தான பிறகு மருகூங்காலான வலிமார்கள் இது போன்று வர முடியுமா என்று சொன்னால் 1000 ஆதாரங்களை நம்மால் அடுக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலே பதிவு செய்யப்படக்கூடியவர் ஹஜ்ஜிக்காக செல்கிறார். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய வழியிலே பலஸ்தீனை தாண்டிய ஒரு ஊரிலே அங்கே சில ஏழை மக்களை பார்க்கின்றார். அந்த ஏழை மக்கள் மிகப்பெரிய வறுமை கோட்டில் இருக்கின்றார்கள். ஆக அந்த வருஷம் அவர் ஹஜ்ஜி செய்யாம அந்த ஏழை மக்களுக்கு, பெண்களுக்கு உதவி செய்துவிட்டு ஹஜ்ஜி செல்லாமல் திரும்பி வந்து விடுகிறார். அப்படி அவர் திரும்பி வந்ததும் போது ஹஜ்ஜி காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஹஜ்ஜி முடிந்த காலத்திற்கு பிறகு சிலர்கள் அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களை வந்து சந்தித்து, நான் உங்களை தவாஃபில் பார்த்தேன் என்று சொல்கிறார். இன்னொருவர், நாம் மினாவிலே உங்களை பார்த்தேன் என்று சொல்கின்றார். இன்னொருவர், முஸ்தலிஃபாவிலே பார்த்தேன் என்று சொல்கின்றார். அவர், நான் தான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கே வரலையே, என்னால் என்ன பார்த்ததாக நீங்க வேற யாரோ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் குழப்பத்திலேயே, என்னை மக்காவிலும் மதீனாவிலும் பார்த்ததாக நிறைய பேர் வந்து சொல்றாங்க, பட் ஆனா அந்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கே போகலையே அப்படி என்று உறக்கத்தில் இருக்கும் பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து, அப்துல்லா இப்னு முபாரக், how many evidence you want? இன்னும் எத்தனை அத்தாட்சிகள் வேண்டும் இந்த ஆண்டு நீங்கள் ஹஜ்ஜி செய்து விட்டீர்கள் என்பதற்கு என்று கேட்டார்கள். பெருமானார் அவர்கள் அப்துல்லா இப்னு முபாரக்கே செல்லக்கூடிய வழியிலே அந்த ஏழை பெண்களுக்காக, ஏழை மக்களுக்காக உதவி செய்தனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லாமலேயே உங்களுக்கு சார்பாக அல்லாஹ் ஒருவரை, ஒரு மலக்கை ஹஜ்ஜி செய்ய வைத்தான். அவர் இந்த ஆண்டு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை எல்லா ஹஜ்ஜுடைய காலத்திலும் அவர் ஹஜ்ஜி செய்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறந்துவிட்ட உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நன்மக்கள்
இறந்து விட்டதற்கு பிறகும் ஹஜ்ஜி செய்ய முடியும் என்று இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி ஹஜ்ஜில முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்ச சஹாபாக்களை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், அதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன நிற ஒட்டகையில் வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறைவனுடைய அருளை பெற்ற மருகூம்களாக இருக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் இங்கே வந்திருக்கிறார்களா என்று கேட்டால், ஆம் வந்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று இறை நேசர்கள் அவர்கள் வாழும் பொழுதும் அருளை அள்ளி மக்களுக்கு கொடுப்பார்கள். அந்த சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் இறைவனை சேர்ந்தாலும் மக்களுக்கு கொடுப்பார்கள். கீழக்கரை சதகத்துல்லா அப்பா அவருடைய வரலாறு. கீழக்கரைக்கு பெரிய பள்ளிவாசலுக்கு சென்றால் பக்கத்திலே அவர்களுடைய தர்பார் இருக்கும். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நலிவடைந்த ஒரு முதியவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை நாடி உதவி நாடி சென்றார். அப்பா சதகத்துல்லா அப்பா அவர்கள், இந்த தேதியிலே நீ வா, நான் உனக்கான சில தொகைகளை, அந்த திருமண செலவு தொகைகளை உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள். வந்து அவர் சொன்ன தேதியிலே, அப்பா சொன்ன தேதியிலே கீழக்கரைக்கு வர அங்கே மக்கள் சொல்கின்றார்கள், சதகத்துல்லா அப்பா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன செய்வது? திருமண தேதியை முடிவு செய்து அப்பா அவர்கள் இந்த தேதியிலே வர சொன்னார்கள். வந்தால் அவர்கள் மண்டலைக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்ல, இதே கீழக்கரை சதகத்துல்லா அப்பாவுடைய தர்பாரிலே அவர் சென்று கைசேதத்தோடு அமரும் பொழுது அவருடைய மண்டலையில் இருந்து ஒரு தங்க மோதிரம் வெளிப்பட்டதாக வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகின்றது. இறைநேசர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் நன்மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். தன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய அருளால் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களோடு எப்பொழுதும் சுகுபத்தோடு வாழ வேண்டும் என்ற இந்த பயானை நான் சொல்லிக்கொண்டு, வல்ல ரஹ்மான் இறைநேசர்களுடைய அருளை நாம் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். عن شيخ عثمان رضي الله عنه بسيلان لا